இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராக தற்போது சோம்நாத் உள்ளார். இவரது பதவிக்காலம் வரும் 13ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த நாராயணனை ஒன்றிய அரசின் நியமன குழு தேர்வு செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வி நாராயணன் திருவனந்தபுரத்தின் வயிலமலாவில் உள்ள இஸ்ரோவின் திரவ இயக்க திட்ட மையத்தின் இயக்குநராக பணியாற்றியுள்ளார். விண்வெளி துறையில் சுமார் 40 ஆண்டு கால அனுபவம் கொண்ட நாராயணன் இஸ்ரோவின் பல்வேறு திட்டங்களில் முக்கிய பங்களிப்பை அளித்துள்ளார். ஜனவரி 14ஆம் தேதி இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்கும் நாராயணன் 2 ஆண்டுகள் அந்த பதவியில் நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரோவின் புதிய தலைவராக பொறுப்பேற்க உள்ள நாராயணனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளம் வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று இஸ்ரோவில் உதவியாளர் நிலையில் பணியை தொடங்கிய நாராயணன் இன்று இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்க உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 2, சந்திரயான் 3, ஆதித்யா L1, ககன்யான் என பல விண்வெளி ஆய்வு திட்டங்களில் பங்களித்த நாராயணனின் பயணம் மேலும் பல தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக ஊக்கமளிக்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.